மலைக்கு மேலே ஒரு ப்ளசண்ட்டான கிராமங்க. வா இங்கே பாருல்ஸு. அங்கிட்டு போய் பண்றா. காய்ஸ், ஒரு பிளான் சேஞ்ச். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்கே போகிறோன்னா வத்தல் மலைக்கு போகிறோங்க. ஆமாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரெக்கமெண்ட் பண்ணார் அங்கே போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அது இங்கே ஒகேனக்கல்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர், தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் வருது போல். இதுவே தர்மபுரி டிஸ்ட்ரிக் தான், பட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் போல். ஓய் அட முட்டாளு, இப்படி தாங்க இருப்பானுங்க ரோட்டில், நம்ம தான் பார்த்து வரணும். ஸோ ரொம்ப பரிசல் போனால் ஓரளவு டைம் பாஸ் ஆகுங்க. நாங்கள் பரிசல் போகல, அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். சரி எங்கே போகலான்னு கேட்டதுக்கு 2-3 இடம் சூஸ் பண்ணோம். பட் வத்தல் மலை ஃபோட்டோவில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் போயிடலாம், கொஞ்சம் புதுசாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கிளம்புறோம். ஒகேனக்கல் விட்டு கிளம்புறோம். ஓகே கைஸ், அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு டைம் ஆகும் போல், எப்படி வந்து போக சொல்லிட்டார் அவர். ஓகே கைஸ், அப்படியே வத்தல் மலை போயிட்டு, வத்தல் மலைக்கு கொஞ்சம் பக்கம் போயிட்டு அப்படியே போட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். அதுதான் வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரமாக ஓரளவு மிட் டேக்கு முன்னாடி அங்கே போயிட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. வா 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 வா, இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரோடு? இந்த ரோடு வளைஞ்சு தான் போகுது. மாறி போகிறோண்ணா. ஆமாம், இரு கேட்போம். அந்த பக்கம் எப்படி போகிறதுன்னு கேளு. ஆனால் அந்த பக்கம் எப்படி போகிறது? அந்த பக்கம் அதான் எப்படி போகணும்? சரி ஓகே ஓகே. ரைட்டு கட் ஆக சொல்லுதா? ரைட்டு பக்கம் போக சொல்லுதா? சரி சரி, இந்த போகிறாரு, அவரு கூட போயிட வேண்டியதுதான். ஓகே கைஸ், ஏதோ ராங் ரூட்டில் வந்துட்டேன்னு நினச்சேன். பட் கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸ்ட்ரைட்டாவா? அதான் இது. இன்னும் எத்தனை கிலோமீட்டரு? ஓகே ஓகே கைஸ், இன்னும் ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் இருக்கான். கிட்டத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். வத்தல் மலைக்கு இந்த தான் திரும்பணும். நாங்கள் ஆக்சுவலி அந்த பக்கம் வந்தோம். ஸோ போய் பெட்ரோல் போட்டு அப்படியே இப்போ இந்த பக்கம் போகிறோம். வத்தல் மலை ரூட்டு இப்போ தான் எடுக்கிறோம். ஆக்சுவலி அங்கே பெட்ரோல் பங்க் அண்ணங்கிட்ட கேட்டேன், வத்தல் மலை செமையாக இருக்குன்னு அவர். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போதைக்கு பார்த்தா எனக்கு நார்மல் ஏற்காடு ஃபீல் தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம். ப்ரோ, அந்த வத்தல் மலை இப்படி தானே ஸ்ட்ரெயிட்டாவா? அங்கே தான் போகிறீங்களா? நல்லா இருக்குதா இடம்? நல்லா இருக்கா இடம்? சரி. ஆமாம், கடலாக இருக்கா மேலே? சரி சரி சரிங்கப்பா, பாய்.
இந்த மாதிரி ஃபுல்லாக வில்லேஜ் ரோடு தாங்க. ரோடே இப்படி தான் இருக்குது. ஓ காஷ், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முன்னாடி தான் வத்தல் மலையா. ஃபஸ்ட் டைம் போகிறப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. நானும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஸோ ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இன்னும் டூரிசம் இங்கே ஃபேமஸ் ஆகலை போல். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஆ, லெஃப்ட்டு காமிக்குதா? அது ரைட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு தான் மேப் போட்டு போயின்னு இருக்கேன். என் நிலமையை நினச்சிக்கங்க. இதா இது வனம் குப்பை கொட்டும் இடம் இல்லை. ஓகே காய்ஸ், வத்தல் மலைக்குள்ளே ஏறறோம். இப்போ தான் வத்தல் மலை ஏறணும் கைஸ். இதுதான் ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு பெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் 2 ரைடர்ஸை பார்த்தேன். வா வா வா, ரோடு சின்னதாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. ஓ, எக்கச்சக்கமான பட்டாம்பூச்சி பாருக்குது. காலையில் வந்தால் ஒன்றும் நல்லா இருக்குங்க இந்த இடம். ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க. ஹைவேலையும் போட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. எத்தனை ஹேர்பின் பெண்டுன்னு தெரியலையே. இங்கே எத்தனை ஹேர்பின் பெண்டுன்னு தெரியலையே. இது ஹேர்பின் பெண்டா? ஆமாம், அதை பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. பாரு பக்கத்துலேயே. Oh shit. என்னடா எல்லாரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கீங்க ரே. நைஸ். இங்கே என்ன பார்க்குறது? அங்கிட்டு போய் பண்றா. நைஸ். ஆக்சுவலி மார்னிங்கோ இல்லை ஈவினிங் டைமில் வந்து தான் இதோட நல்லா வந்திருக்கும்.
இப்போயே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட்டு இந்த வெயில் இல்லாமல் பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது இந்த இடம். அப்பா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ டேம் மாதிரி இருக்காங்க சின்னதாக. ஷேடாக தான் போதா? கைஸ் இப்படியே மேலே 2 கிலோமீட்டர் போனால் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். பட் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ் செமையாக இருக்குங்க இந்த இடம். வா கிளைமேட்டு செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இதை பார்த்தா ஏற்காடில் ஒரு கோயில் இருக்குமே, செங்கல்த்து பாடியன், அந்த மாதிரி இல்லை? அடாடாடாடா செமையாக இருக்குது இந்த இடம். டீ இங்கே கிடைக்கும். ஓகே வரப்போ குடிச்சிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. வியூ பாயிண்ட் நீங்களா தான் தேட்டிருக்கீங்களா? சரி அப்படி முன்னாடி போயிட்டு வரலாம். அவங்களுக்கே தெரில போல கைஸ், அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்களாம். எல்லோரும் பிஸியாக வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்ககிட்ட எப்படி கேட்கறது? அது ஒரு அம்மா ஒரு பையன் போகிறாங்க, அவங்கக்கிட்ட கேட்போம். அவங்க தான் லோக்கல் ஆளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அக்கா இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தாமே அங்கே இன்னும் முன்னாடி போகணுமா? எவ்வளோ தூரம்க்கா? சரி ஓகே. தெரியாதுன்னு சொல்லுவாங்க, சொன்னால் கரெக்டாக சொல்லிட்டாங்க. மலைக்கு மேலே ஒரு ப்ளசண்ட்டான கிராமங்க. வா இங்கே பாருச்சு அழகாக ஒரு சின்ன பாண்டு, ஒரு மரம். வாவ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸுங்க இது. ஓகேங்க வியூ பாயிண்ட் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். தெரியலையே கைஸ், இப்போ தான் கேமரா ஆஃப் பண்ணேன். ஆனால் இதுதான் எண்ட் ஆஃப் த ரோடு போல். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஆனால் எந்த பக்கம் நடந்து போனோம் தான் தெரில. கைஸ் வண்டி கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டோம், அதான் நடந்து போயிட்டுருக்கோம். கையை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது இப்படி தான் போகுமா உள்ள. 5 minutes 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நான் என்னுடைய ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியலையே, பாதை போகுது, வீட்டுக்குள்ளே போயிட போகுது. ஃபைனலி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், இப்படி தான் நடந்து வராங்க. வீட்டுக்குள்ளே பூந்து தான் வரணும். வா 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 ஆக்சுவலி இது மிட் டேல வந்திருக்கோம். நம்ம இன்னும் மார்னிங்கில் வந்திருந்தா வேறு லெவலில் இருக்கும் இது. நீ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரலாம்ல?
என்ன ராங் டர்னில் வர வீடு மாதிரி இது தனியாக. உன்னை போட்டு தள்ளிட்டு இங்கேயே அடிச்சுட்டு போயிடுவா. வா. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம், பட் நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அங்கே ஆளுங்க இருக்காங்க. கைஸ் அந்த ஒரு சின்ன வியூ பாயிண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போதுன்னு பார்ப்போம். இது தள்ளி வா, நான் போகிறேன். நம்ம ரைட்டு போவோம். ஐயோ, பார்த்து வருவியா? ஏதாவது புள்ளி கிளி வந்து தூக்கிட்டு போயிட்டு போகுது எல்சா உடனே. வா, பயங்கரமாக போய் தொலைஞ்சிடலாம் போல ஈஸியாக. அதில் அவ்வளோ ரூட் இருக்கு. என்ன இப்படி ஒன்று போகுது? சரிவா, நம்ம இப்படி போவோம். வாவ். கைஸ், அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம். அந்த வியூ பாயிண்ட்டில் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். அப்புறம் அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் கிளம்பி வந்து இங்கே ஒரு டீ கடையில் ஒரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்க, ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். தட்ஸ் இட்டுங்க. ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான சாட்டர்டே ஸோ ஃபார். இந்த இடம் ஒன்றும் டூரிசம்க்கு ஃபேமஸ் ஆகலை, பட்டு இந்த மாதிரி இருக்கிறதா பெட்டர். ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் இந்த ஏரியா வந்து நிறையா இதுன்னு கட்டி விட்ருவானுங்க. ஐ மீன் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காங்க. பட் மற்றபடி இங்கே டூரிசம் வந்து டெவலப் ஆகலை. அதனால் இந்த இடம் பயங்கர பியூராக இருக்குதுங்க. பயங்கர பியூராக இருக்குது. வரத்தே ஐ மீன் இது லோக்கலில் இருக்கிற ஆளுங்க தான் வராங்க. ரொம்ப இது வரலையுமே நான் வெளியிலேருந்து ஐ மீன் அதர் ஸ்டேட்டு இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் தான் பார்த்தே இருப்பேன் இது வரைக்கும். ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இறங்குறேன், கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். Many hours later.
ஓகே கைஸ், சேலம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. நாங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா எங்கேயா போய் நல்லா சாப்பிட்டு அப்படியே வீட்டை பார்த்து போக போகிறோங்க. அவ்வளோதான், வேறு எந்த பிளானும் இல்லை. ஓகே கைஸ், தட்ஸ் இட். ஸோ இன்னொரு மோட்டோ விலாகில் பார்க்கலாம். இதுவரை இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.